ஒரு குழந்தைக்காக ஒரு மனிதன் செய்த பக்தி. அந்த பக்திக்காக முருகன் கொடுத்த அருள். அந்த அருளுக்கான நன்றியாக உருவானதுதான் பழனி தங்கத்தேர். ஒரு காலத்தில் பழனியில் சாதுசாமி என்ற மகான் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் பழனிமலை ஏறி முருகனை தரிசித்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் சாமி அழுகிறீர்கள் என்று கேட்டால், இனி நாளைதான் மீண்டும் முருகனை பார்க்க முடியும், அதுவரை நான் முருகனை பிரிந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி மீண்டும் அழுவாராம். அன்ன அளவிற்கு தீவிர முருகபக்தர். ஒரு நாள் பழனி கோயில் நிர்வாகியும் பெரும் செல்வந்தருமான முருகேச முதலியார் சாதுசாமியை தரிசிக்க வருகிறார். சாமி, என்னிடம் அளவில்லா செல்வம் இருக்கிறது, ஆனால் பல வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை. என் குறை தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்கிறார். சிறிதும் யோசிக்காமல் சாதுசாமி சொன்ன பதில், இந்த பழனி மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய். ஒரு நொடியும் தயங்கவில்லை முருகேச முதலியார். பல ஊர்களிலிருந்து பால் வரவழைத்தார். முருகனுக்கு அபிஷேகம் செய்தார். அபிஷேகப்பால் மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு முழு மலையும் நனைய செய்தார். சில நாட்களில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஆனந்தம், பக்தி, கண்ணீர். உடனே பழனிமலைக்கு ஓடி வந்த அவர் சாதுசாமியின் காலில் விழுந்து சொன்னார், சாமி, நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார். முருகனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அப்போது சாதுசாமி சொன்ன அந்த ஒரு வாக்கியம் இன்றும் பக்தர்களின் மனதை உருக்கும். நீ கொடுத்தால் முருகன் வாழப்போகிறானா? அனைத்தும் அவனுடையதே. உன் ஆத்ம திருப்திக்காக முருகனுக்கு தங்கத்தேர் செய்து வை. அடுத்த நொடியே முருகேச முதலியார் தங்கத்தேர் செய்து பழனி கோயிலுக்கு காணிக்கையாக அளித்தார். அன்று அவர் அளித்த அந்த தங்கத்தேர்தான் இன்றும் பழனிமலையில் முருகனுக்காக பவனி வருகிறது. இன்றும் குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்ததும் இந்த தங்கத்தேர் இழுப்பதை முக்கிய வழிபாடாக செய்கிறார்கள். முருகனை மனதார நம்பினால் அவன் அருள் இரட்டிப்பாக வரும் என்பதற்கான உயிருள்ள சாட்சிதான் பழனி தங்கத்தேர். இந்த தெய்வீக கதையை கேட்ட பிறகு உங்கள் மனதில் முருகன் நினைவு வந்திருந்தால், யாரெல்லாம் பழனிக்கு போக நினைத்திருக்கிறீர்களோ அல்லது பழனிக்கு போக வேண்டும் என்ற ஆசை உள்ளதோ அவர்கள் அனைவரும் கமெண்ட்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். உங்கள் அந்த ஒரு வார்த்தை உங்களை பழனிமலைக்கு அழைக்கும் முருகனின் அழைப்பாக இருக்கட்டும். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தாருக்கும் முருக பக்தர்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க.